ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். எங்கிட்ட இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லையும் யூடியூப் கமெண்ட்லையும் வந்து நிறைய பேர் காலேஜ் படிக்கிறப்பவே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு வீடியோ தான். நீங்கள் காலேஜில் இருக்கீங்களோ, இல்லை ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இல்லை ஃபைனல் இயரில் இருந்தாலுமே ஒரு ஃபோர் ஃபேஸ் ஆஃப் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் தான் இருக்குது. அந்த 4 ஃபேஸஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்கீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். டெய்லியும் டைம் வந்து 1 to 1.5 hours, அதாவது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் டைம் உங்களுக்கு வேணும். ஆல்சோ உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் இதில். ஏன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டடீஸையும் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் ரெண்டையுமே அட் டைமில் வந்து மேனேஜ் பண்ண போகிறீங்க. இதில் யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷனுக்காக மட்டும் நீங்கள் டெய்லியும் 1.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அலாங் வித் திஸ் ஸ்டடியிங் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து டெய்லியும் படிக்கணும். நியூஸ் பேப்பர் எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அப் டு 30 minutes. இதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது. 30 minutes மட்டும் தான் படிக்கணும். அப்படி நியூஸ் பேப்பரில் அப்படி என்ன படிக்கிறது அப்படின்னா, எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லி மிடில் ஆஃப் த நியூஸ் பேப்பரில் ஒரு செக்ஷன் இருக்கும், எடிட்டோரியல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங்கே போட்டிருப்பான் எடிட்டோரியல்னு. அதை தான் படிக்கணும். உட்காந்து சினிமா நியூஸு, ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்க. படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் படித்தேன் அப்படின்னா ஹெல்ப் பண்ணாது நமக்கு. ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒரு ரிசோர்ஸ் தான் வச்சுருக்கணும். இப்போ ஆன்ஷியல் ஹிஸ்ட்ரிக்கே எடுக்கிறீங்கன்னா லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு என்சிஆர்டி, அதை மட்டும் தான் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். 10 ஆத்தர் எழுதியிருக்காங்கன்னா 10 வாங்கி வச்சுட்டு 10 தடவை படித்தேன் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் பத்தாது. அதனால் 1 ரிசோர்ஸ் பர் சப்ஜெக்ட். மெட்டீரியல் கலெக்டராக இருக்காதீங்க. இப்போ ஒரு டாப்பர் வந்து ஒரு மெட்டீரியல் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவரை பார்த்துட்டு அந்த புக் வாங்குறது. இன்னொரு டாப்பர் வந்து அவர் ஒரு புக் எழுதுறாருன்னா அந்த புக்கையும் வாங்கி வச்சுக்கிறது. இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டாப்பர் வந்துட்டு தான் இருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பரும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து யூ ஸ்டிக் டு தட் அண்ட் ரிவைஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். ரீட் ஒன் புக் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் லெட்ஸ் டேக் திஸ் எஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர் ஃபேஸ் 1. 4 ஃபேஸ் இருக்குன்னு சொன்னேன்னா அந்த 4 ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இது. நான் ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். பேசிக்ஸ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் வந்து 2 பேப்பர், சிசேட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமில் GS1, GS2, GS3, GS4 அண்ட் ஆப்ஷனல் 2 பேப்பர். அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் 1 எழுதணும். அப்புறம் உங்கள் லாங்குவேஜ் ஆஃப் யுவர் சாய்ஸ், இந்தியன் லாங்குவேஜஸில் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா தமிழ், இல்லை உங்களுக்கு கன்னடம் வேணும்னா கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி, ஏதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு பேப்பர் எழுதணும். இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கெட் கம்ஃபர்டபுள் வித் என்சிஆர்டிஸ் அண்ட் ரீடிங் ஹேபிட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்சிஆர்டிஸை வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் வந்து ரெஃபர் பண்ணணும். அந்த என்சிஆர்டிஸ் எந்தெந்த என்சிஆர்டிஸ் படிக்கணும்னா 6th standard to 12th standard என்சிஆர்டிஸ் கவர் பண்ணால் போதும். ஹிஸ்ட்ரிக்கு ஆன்ஷியன், மிடிவல், மாடர்ன் என்சிஆர்டிஸ் கவர் பண்ணுங்கள். இது 6th-லேருந்து 12th வரைக்கும் என்சிஆர்டியை நீங்கள் கவர் பண்ணலாம். ஹிஸ்ட்ரிக்கு சேம் அப்ளைஸ் ஃபார் ஜியாகிரஃபி. பாலிட்டிக்கு வந்து நீங்கள் 6th-லேருந்தே படிக்கணும் அப்படின்னா அது வந்து தேவையில்லை, நாட் இம்பார்ட்டண்ட். நீங்கள் 9th, 10th, 11th, 12th படிச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லைனாலும் 11th, 12th என்சிஆர்டிஸ் மட்டும் கவர் பண்ணிங்கனாலே போதும் பாலிட்டிக்கு. ஏன்னா ஸ்டாண்டர்ட் புக்ஸில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேசிக்காக மட்டும்தான் பாலிட்டி என்சிஆர்டிஸ். அப்புறம் எக்கானமி 9th to 12th என்சிஆர்டிஸ் போதும். சயின்ஸுக்கு வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சில குறிப்பிட்ட என்சிஆர்டிஸில் குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணால் போதும். இப்போ இந்த என்சிஆர்டிஸ்லாம் நான் கவர் பண்ணிட்டேன் ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு நெக்ஸ்ட் மூவ் ஆகணும். ஸ்டார்ட் வித் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி எம் லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு சாப்டர் வைஸுமாக ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இதுக்கு லெக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், எடுத்ததும் உங்களுக்கு பாலிட்டி புரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் ஒரு டாபிக் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே தமிழில் உங்களுக்கு லெக்சர்ஸ் அவைலபிளாக இருக்கும், இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஹிந்திலையும் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஹிந்தியில் எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் போங்க ஸ்பெக்ட்ரம் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லாட்டி பிபின் சந்திரா புக் ரெஃபர் பண்ணுங்கள். ஜியாகிரஃபிக்கு ஜிசி லியாங் அலாங் வித் என்சிஆர்டிஸ். இது வந்து இது ரொம்ப சஃபிஷியன்ட். வேறு எந்த ஸ்டாண்டர்ட் புக்குக்கும் நீங்கள் போவேன் நான் ஜியாகிரஃபிக்கெலாம். அண்ட் தென் ஒரு என்சிஆர்டிஸ் படிக்கிறப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் என்சிஆர்டிஸில் வந்து நோட்ஸ் எடுக்காதீங்க. 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் புக் வரைக்குமே நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம். நீங்கள் 11th, 12th அண்ட் 12th என்சிஆர்டிஸ் நோட்ஸ் எடுத்திங்கன்னா கூட அது ரெஃபர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் 6th to 10th வந்து நாட் இம்பார்ட்டண்ட்.
இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது தேவையில்லை. நீங்கள் ஹிந்துவோ இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் ஹெட்லைன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத 15 to 30 மினிட்ஸ் வந்து படிக்கணும். ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னா அதுவும் ரொம்ப எடிட்டோரியல் செக்ஷன் இருக்க ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள் பாலிடிக்ஸ், சினிமா நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் தேவையில்லை. அப்புறம் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட மந்த்லி மேகசின் விஸ்டன் ஐஏஎஸோ இன்சைட்ஸோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்க இன்ஸ்டியூஷன் ஏதாவது ஒரு சங்கர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த மாதிரி நிறையா இன்ஸ்டியூட்ஸோட மந்த்லி மேகசின் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். எந்தெந்த மந்த்துக்கு எந்தெந்த கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அப்புறம் இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா நோட் மேக்கிங், எஸ்பெஷலி ஃப்ரம் என்சிஆர்டிஸ், அதாவது 11th and 12th என்சிஆர்டிஸில் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ராஜ்யசபா இல்லைன்னா பிஆர்எஸ் இந்தியா வீடியோஸ் வந்து வீக்லி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுவும் சேர்த்து. அப்புறம் ஏதாவது ஒரு லைப்ரரி ஜாயின் பண்ணுறதோ இல்லை ஸ்டடி குரூப் ஜாயின் பண்ணுறதோ அதையும் நீங்கள் இப்போவே பண்ணலாம். ஸ்டடி குரூப்னால் உங்கள் காலேஜ்லேயே இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ இல்லை உங்கள் சீனியர் ஜூனியர் யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம். அவங்க கூட சேர்ந்து படிக்க மட்டும் யூஸ் பண்ணுங்கள். லைக் நிறையா டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இஃப் தேர் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ்ட் இல்லை ஆன்லைனில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டடி குரூப் கிடைக்கிறதுனாலும் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைப்ரரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அங்கே போனீங்கன்னா கூட நிறைய ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். நிறையா லைப்ரரிஸில் வந்து ஆஸ்பிரன்ஸ்க்காகவே தனியாக செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய பேர் மீட் பண்ணலாம். அவங்களும் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும், எந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணலாம். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு 4 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா, இல்லை அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பல்கியாக இருக்கா, இல்லை தேவையில்லாத அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் அடிஷ்னல் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்களா, தேவையில்லாத கண்டென்ட்லாம் அதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒரு 4-5 பேர்கிட்ட பேசுனீங்கன்னா தான். ஸோ அந்த மாதிரி ஸ்டடி குரூப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபேஸ் 2. இது வந்து கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ தான் நீங்கள் டைவ் இன் டு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் பிகின் லிங்கிங் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன ப்ரோ பிகின் லிங்கிங் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து நியூஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட் டு ப்ரைவசி வந்து நியூஸில் இருக்குது அப்படின்னா அந்த ரைட் டு ப்ரைவசி வந்து இப்போ எதனால அது நியூஸில் இருக்குது அப்படின்றத வந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பான். என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏதாவது கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஹெட்லைன்ஸில் அந்த நியூஸ் இருக்கா அப்படின்றத வந்து இந்த ரைட் டு ப்ரைவசி அப்படின்றது நியூஸ் பேப்பரில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ரைட் டு ப்ரைவசியோ என்ன இஷ்யூ அப்படின்றத நீ நியூஸ் பேப்பர்லேருந்து தெரிஞ்சுக்குவேன். இப்போ இதை படித்து முடிச்சிட்டா ஓகே இதான் பிரச்சனை அப்படின்னு. இப்போ நீ ரொம்ப பேசிக்காக போய் ரைட் டு ப்ரைவசினா என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இந்த பேசிக் எங்கே இருக்கும், நமக்கு வந்து புக்ஸில் இருக்கும். லக்ஷ்மிகாந்த் புக்லேயோ இல்லை என்சிஆர்டிஸ்லேயோ இருக்கும். என்சிஆர்டி ஆர் லக்ஷ்மிகாந்த் இதை ரெஃபர் பண்ணி இப்போ நீ வந்து அந்த என்ன இஷ்யூ ப்ளஸ் அதோட பேசிக் அப்படின்றத ஒரு நோட்டாவோ ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கிங் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதாவது அந்த நியூஸ் இன் ஹெட்லைன்ஸ் ப்ளஸ் அதோட பேசிக் என்சிஆர்டிஸ்லையும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லையும் இருக்கிறத ரெண்டையும் ரெஃபர் பண்ணி அந்த நோட்ஸோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பரில் படித்த மெட்டீரியலையும் அதாவது நியூஸ் பேப்பரில் படித்த அந்த கான்செப்டையும் நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலது வந்து ஆன்சர் ரேட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நியூஸ் பேப்பரில் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க நியூஸ் பேப்பரில். இதான் பிரச்சனை போயிட்டுருக்கு, இதனால் இந்த ஆர்டிக்கல் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை, இதனால் இந்த ஆர்டிக்கல் வந்து அதிகம் பேசப்படணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஹெட்லைன்ஸை மேக் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த நோட்டையும் நீங்கள் ஸ்டாட்டிக்கையும் லிங்க் பண்ணி ஒரு நோட் மேக் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஸ்டடி பிளானில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாலிட்டிக் வந்து லக்ஷ்மிகாந்தை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் ஆர் பிபின் சந்திரா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் பிபின் சந்திரா இல்லாட்டி ஸ்பெக்ட்ரம் புக் ரெஃபர் பண்ணலாம். ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கும் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆன்ஷியன்ட் அண்ட் மிடிவலுக்கு நீங்கள் என்சிஆர்டிஸ் ரெஃபர் பண்ணாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுவே போதும் நமக்கு. அப்படி இல்லாதப்போ ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரிக்கும் நீங்கள் நிதின் சிங்கானியா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரெண்டையுமே லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா அதுவே ஆன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கவர் பண்ணுறதுக்கு போதுமான ரிசோர்ஸ் தான். அதுவே
போதும் நமக்கு. வேற எந்த புக்கையும் ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஜியோகிராஃபிக்கு என்சிஇஆர்டி புக்ஸ் அண்ட் ஜிசி லியாங்னு ஒரு புக் இருக்குது. அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஜிசி லியாங்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அப்புறம் மேப், ஏதோ ஒரு மேப், ஸ்கூல் அட்லாஸ் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்விரான்மெண்ட் அண்ட் ஜியோகிராஃபி நீங்கள் படிக்கிறப்போ மேப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கு வந்து ரமேஷ் சிங் புக் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நிதின் சிங்கானியா புக் வாங்கிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்ல புக், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக இந்த ரெண்டில் ஏதோ ஒரு புக் வாங்கிக்கலாம். என்விரான்மெண்ட்டுக்கு சங்கர் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் புக் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே டாபிக் வைஸாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாபிக் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, மெயின்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரிலிம்ஸில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டினை வந்து ஆன்சர் எழுதி பார்க்கணும். மெயின்ஸ் பேஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஏன்னா நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். இந்த மெயின்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு பிஒய்க்யூ எடுத்து ரிசால்வ் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி தான் நமக்கு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்படி பண்ணிங்கனாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே. அண்ட் தென் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வரணும். இப்போது டெய்லி நியூஸ் பேப்பரை வந்து நம்ம படிக்கணும். அட்லீஸ்ட் 50 minutes to 1 hour. அப்புறம் ஏதோ ஒரு மந்த்லி மேகசின் எடுத்து அதையும் இதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸோடையும் ஸ்டாட்டிக்கையும் லிங்க் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி வைக்கிறதும், அந்த இஷ்யூஸை தனியாக நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபோரம் ஐஏஎஸ், விஷன் ஐஏஎஸ், இன்சைட்ஸ், அதிலெல்லாம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ் வந்து போடுவாங்க. அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வெல் கம்மிங் டு சால்விங் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அப்புறம் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் பண்ணுறேன் ப்ரோ. எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ கொஸ்டின் எழுதலாம் காலேஜ் படிக்கிறப்பனா வீக்லி ஒரு கொஸ்டினாவது கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஆன்சர் ஸ்ட்ரக்சர். ஆன்சர் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி இருக்குன்னா அந்த கேள்விக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் அந்த மெயின் கண்டென்ட், அந்த கொஸ்டினுக்கான மெயின் கண்டென்ட்ன்றதை பாடியிலையும் கன்க்ளூஷன்லையும் போடணும். ஆன்சர் எழுதும்போது இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் நீங்கள் தனியாக சப்ஹெட்டிங் எல்லாம் போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த பாடினா அதோட கண்டென்ட் என்ன கண்டென்ட், கன்க்ளூஷன் வந்து ஹெட்டிங் இல்லாமல் ஒரு வே ஃபார்வேர்டோ அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஆன்லைன் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள் உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ஆன்சர் ரேட்டிங்கோ, அவங்க ஆன்சர் அனலைஸ் பண்ணுறாங்களா, அவங்க எப்படி ஆன்சர் எழுதுறாங்க, நீங்கள் எப்படி எழுதுறீங்க, அதெல்லாம் கூட செக் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ஸ் டாப்பர் ஆன்சர் காப்பீஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்கும். டெலகிராம் குரூப்ஸில் இருக்கும், இல்லாட்டி யூடியூப்பில் கிடைக்கலாம். எங்கே வேணால் உங்களுக்கு கிடைக்கல. அந்த ரிசோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பாருங்கள் அவங்க எப்படி ஆன்சர் எழுதிருக்காங்க, சேம் கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட் இயர் தேர்ட் ஃபேஸ் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிக்கிறீங்க. இது வந்து ரியல் யூபிஎஸ்சி அட்டம் மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பரையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். இதுக்கு வந்து எல்லா கோர்ஸ் சப்ஜெக்ட் GS 1 to 4 எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஃபுல் GS மெயின் சிலபஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எத்திக்ஸ்ன்றது வந்து GS 4யும் நீங்கள் முடிச்சிருக்கணும். அண்ட் ப்ராக்டிஸ் கேஸ் ஸ்டடீஸையும் முடிச்சிருக்கணும் அந்த இயரில். இப்போ அது என்ன முக்கியமான ஆள் ஒருத்தர் வராங்க, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு லா படிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தமிழ் லிட்ரேச்சர், இப்படி மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா இதவே நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம், தமிழ் லிட்ரேச்சரையும் ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் ஆப்ஷனலாக உங்கள் காலேஜ் டிகிரி எடுத்துக்கிறீங்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்க சப்ஜெக்ட்ஸையும் யூபிஎஸ்சியில் இருக்க சப்ஜெக்ட் சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்து காமனான டாபிக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் யூபிஎஸ்சியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைனில், அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாம். அப்படி காமனான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, காமனான தீம்ஸ் இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது உங்கள் காலேஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிகிரிஸ் வாங்குறதுக்கும், அண்ட் தென் உங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஹிஸ்ட்ரி, பிஎஸ்ஐஆர், சோஷியாலஜி இதெல்லாமே கூட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். ஆல்சோ என்ன பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் சூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் உன் ஃப்ரெண்டு ஆப்ஷனல் எடுக்கிறான், உனக்கு மேக்ஸே வராது. சரி, உன் ஃப்ரெண்டு மேக்ஸ் எடுக்கிறாங்க நீயும் எடுக்கிற. ஆனால் உனக்கு அது அந்த சப்ஜெக்ட் வந்து நீ 500 மார்க்ஸுக்கு எழுத போகிற. உன் ஃப்ரெண்டு அதில் 400 மார்க் வாங்கிடுவான். உன்னால் 80 மார்க் கூட அதில் வாங்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் நீ மேக்ஸ் எடுத்தால் அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ உங்களுக்கு தமிழ் நல்லா வரணும், தமிழ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும்னா ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 500 மார்க்ஸுங்கிறது ஈஸியான கேம் கிடையாது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த்லி மேகசினில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. லைக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பாலிட்டி தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்கானமி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மெயின்ஸ் ஃபோக்கஸ்டான இஷ்யூக்கெல்லாம் ஒவ்வொரு இஷ்யூவும் நீங்கள் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது நியூஸ் பேப்பர்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இல்லை நியூஸ் பேப்பர்லேருந்து அந்த நியூஸ் பேப்பர் ஒவ்வொரு ஆர்டிக்கல் எண்டிங்லேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சரை ஒரு எண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. ஒரு வே ஃபார்வேர்டு இந்த மாதிரி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு அனலைசிஸில் தான் ஒரு ஆர்டிக்கலே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் கூட நோட் பண்ணி வைக்கலாம். ஆன்சர் ரைட்டிங்க்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் நீங்கள் மார்க் டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுறது, அதாவது ஃபுல் லென்த் டெஸ்ட் சீரிஸ் ஆன்லைன் இல்லை ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்டோட கொஸ்டின் பேப்பர்லாம் ஆன்லைன்லேயும் இல்லை டெலகிராம்லையும் ஈஸியாக கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இல்லை அந்த இன்ஸ்டியூட்டோட கொஸ்டின் பேப்பர்ஸையும் டெஸ்ட் எழுதலாம். அப்படி எழுதுகிறப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்து நிறையாவே கிடைக்கும். அதுவும் செக்ஷனல் டெஸ்ட்டாக கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹிஸ்ட்ரிக்கு தனியாக, பாலிட்டிக்கு தனியாக, என்விரான்மெண்ட்டுக்கு தனியாக, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸும் தனித்தனியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் 2 ஆன்சர் பர் வீக் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். வீக்கெண்ட் ஆச்சுன்னா வீக்கெண்டில் வந்து 3 ஆன்சர் கூட எழுதலாம். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சரிங்கும் ப்ரெசன்டேஷன், ஒவ்வொரு ஆன்சரை நீங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அது எல்லாமே கூட இம்பார்ட்டன்ட் தான். அப்புறம் இப்போ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபேஸ். இது வந்து ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன். இதுதான் attempt the exam if ready or do full revision plus test practice. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கணும். ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணி ஆன்சர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு ஆன்சர் ரைட்டிங்கிலும் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். இது அனலைஸ் பண்ணாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. ஒரு நாளைக்கு 50 MCQs பர் டே அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணோம். ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் எழுதலாம். வீக்லி ஒரு மார்க் டெஸ்ட் கொடுங்க, ஒரு எஸ்ஏ ரேட்டிங் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஆஃப் பாஸ்ட் 1 இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இது இல்லாமலாம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். இப்போ 3 பார்ட்டாக எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ. இப்போ நான் எப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா ஆஃப்டர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஃபேஸ் 1 to 4 முடிச்ச அப்புறம் ஜான் மந்தில் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். கவரிங் பாலிட்டி, என்விரான்மெண்ட், அந்த என்னென்ன சிலபஸோ அதை செக் பண்ணி சிசாட் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை மறந்துடாதீங்க, அதையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த ஜான் டு மே வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, மே மந்த் முடிஞ்சிச்சு. இப்போ ஜூன் வந்துருச்சு. ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் எண்டில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணணும், எஸ்ஏ படிக்கணும், GS4 படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் எலாபரேட்டாக எழுத போகிறீங்க, ப்ளஸ் ஆப்ஷனல். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருக்கணும் இந்த ஜூன் டு செப்டம்பர் மந்தில். இப்போ மெயின்ஸ் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்கன்னு தோணுதுன்னா அடுத்து வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். அதை நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இல்லை செல்ஃபாக கூட ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றது நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போகிறக்குனே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபைனல் டிப் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டோன்ட் ட்ரை டு டூ எவ்ரி திங் அட் ஒன்ஸ், ஈச் இயர் பில்ஸ் ஆன் த லாஸ்ட். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரே எல்லா மெட்டீரியலையும் வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் காலேஜ் டிகிரியை படிக்கிறப்போ எல்லா சப்ஜெக்டும் நீ அட் அ டைம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது தான். அது ஸ்டெப் பை ஸ்டெப் போங்க. ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஹிஸ்ட்ரி முடிங்க. அப்புறம் ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஜாகிரஃபி முடிச்சிட்டிங்க, பாலிட்டி போகிறீங்க அப்படின்னா பாலிட்டி கிளாஸஸ் போயிட்டு இருக்கும்போதே ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes to 30 minutes வந்து நீங்கள் ப்ரீவியஸாக என்ன சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு டைரின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது எதுக்காக அப்படின்னா ஒரு செல்ஃப் ட்ராக்கிங்காகவும் ஒரு மோட்டிவேஷனுக்காகவும், இல்லை நீங்கள் என்ன உங்கள் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு செல்ஃப் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டூல் தான் இந்த டைரி. ஒவ்வொரு நாளும் ஒரு கோல் எழுதிக்கோங்க அந்த டைரியில். இன்றைக்கி இந்த டாபிக்ஸை முடிக்கிறோம் அப்படின்னு. ஒரு வீக்லி கோல் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா வீக்லி கோல் செட் பண்ணிங்கன்னா அந்த வீக்கில் எவ்வளோ நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அவாய்ட் ஓவர்லோடிங் வித் கோச்சிங் மெட்டீரியல். அதான் என்ன சொல்கிறேன், நிறையா ரிசோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல. ஒவ்வொரு டாப்பர் வந்து ஒரு இயர் வந்து அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்னா அவன் மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு மெட்டீரியலாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
அதே மாதிரி நிறையா கோச்சிங் சென்டரோட மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஹிஸ்ட்ரி வந்து எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஒரே ஹிஸ்ட்ரி தான் இருக்க போகுது. ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஹிஸ்ட்ரி மாற போகிறதில்ல. ஸோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், அதை மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸ்டிக் டு ஒன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூவர் ஸ்டாண்டர்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிவைஸ் இட் மல்டிபிள் டைம்ஸ். ஸ்டே கன்சிஸ்டன்ட் இஃப் திஸ் ஸ்லோ ஸ்டெடி எஃபர்ட் ரியலி பேஸ் ஆஃப். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போங்க, பட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க எவ்ரிடே. ஆல்சோ ஏதாவது டாபிக் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது புரியலை அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதுக்கான லெக்சர்ஸ் வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் அந்த டாப்பிக்கை போட்டு யூபிஎஸ்சின்னு எண்டில் போடுங்க. ஆயிரக்கணக்கான லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ தமிழில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் எங்கே இருக்குது? கவர்மெண்ட்டோட சேனலே இருக்குது. ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஏஏசிஎஸ்சி. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக இருக்குது. எக்கனாமிக்ஸுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ரிசோர்ஸ் வந்து ஏஏசிஎஸ்சி தான். அதே மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலுமே ஏதாவது ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணுங்கள், ஆட் யூபிஎஸ்சி அட் த எண்ட், யூ வில் கெட் த நோட்ஸ். இவ்வளோ தான் ப்ரிப்பரேஷன். ஃபேஸ் 1 to 4 வந்து ஸ்லோவாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவு ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு நல்ல ஒரு வழி தான். இதுக்கும் மேலே ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.